சமையல் இந்த ஸ்பெஷல் அல்வா கோதுமைங்க. ஒரு கப்பு கோதுமை அது ஊற வச்சுட்டு அல்வா செய்கிறப்ப பார்க்கலாங்க. ஃபில்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதுமாரி ஃபில்டரில் ஊற்றிட்டு அது அப்படியே தண்ணியாக மட்டும் பால் மாதிரி வருங்க. அதை தான் அல்வா செய்யணும். கோதுமை பால் அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அந்த வடிகட்டின தண்ணி அந்த திப்பியை தூக்கி கீழே போட்டுற வேண்டியது, நல்லா செடிக்கு போடலாம். கோதுமை மாவு நல்லா ஊற வச்சு அரைச்சி அது பால் மட்டும் எடுத்து குக்கரில் ஊற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிட வேண்டியதாங்க. கலருக்காக கொஞ்சம் அல்வா பவுட்ரு கலந்துக்கிட்டேங்க. கோதுமை அல்வாவுக்கு எடுத்து வச்ச சர்க்கரையும் போட்டேங்க. கிண்டிட்டு ஒரு கம்பி பதம் வரப்ப நெய்யெல்லாம் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச நெய்யை ஊற்றிடலாங்க. ஆயிலும் ஊற்றி வச்சு நெய்யும் ஊற்றி வச்சு கிண்டிகிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், அப்படியே அல்வா பதத்தில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அல்வா பாத்திரத்துலேயே ஊற்றல பாருங்கள். எல்லாம் வறுத்து போட்டாச்சுங்க. அப்படியே பாருங்கள், அல்வா கடையில் இருக்க மாதிரி ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. நம்மளே செஞ்சு சாப்பிட்லாங்க. 1/4 கிலோ கோதுமைக்குங்க 3/4 கிலோ அல்வாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. அல்வா ரெடிங்க. கோதுமை அல்வா ரெடிங்க. நீங்களும் இதை போல் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள்.